ரைட். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கீதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்களை நான் போதிப்பதற்காக கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த எழுப்புதலை குறித்து இந்த பைபிளில் எங்கும் ஆலோசனைகளும் புதைபொருள்களும் நிரம்பி கிடக்கிறது. இது யாருக்கு புரியும்னா, ஆவியானவர் அவைகளை விளக்குவிக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஐயா, நீங்கள் உலகத்துக்கு பிரயாசப்படுவதை பார்க்கிலும் ஆவியானவருடைய ஆலோசனைகளுக்கும் வேத வசனங்களுக்கும் பிரயாசப்பட்டால் உலக ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா. நன்றியோடு அதாவது ஆசீர்வாத பிரசங்கியார்னு தனியாக உண்டு. நான் சொல்கிற ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய முறையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் உலக ஆசீர்வாதத்தையும் தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால் அநேகர் நன்றியோடு கூட துதிக்கிறேன். உலகத்தில் கஷ்டப்படுவது தான் பெரிய ஆவிக்குரிய தன்மை என்று நினைக்கிறார்கள். கஷ்டத்தில் தேவனுடைய கிரியைகளை உணர்ந்தவர்கள் ஆவிக்குரிய தன்மை பெற்றவர்கள். இந்த பகுதியில் எழுப்புதலை குறித்து என்ன எழுதியிருக்குன்னு பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 13வது வசனம். சத்தம். 13வது வசனம். ஆமென். என்ன எழுதியிருக்கு பாருங்க. சியோன்னா என்னது தெரியுமா? பரலோகம், அப்பத்தின் வீடு, அல்லேலூயா, இஸ்ரவேல் குமாரர் தங்கும் இடம், தேவாலயம், இதெல்லாம் என்னது? சியோன். நான் சியோன், நான் தேவ ஆலயம், தேவன் தங்கும் ஆலயம், நான் சியோன். வேதம் சொல்லுது, இந்த சியோனுக்கு இறங்குவீர். நீர் எழுந்தருளி இருக்கிறீர். இந்த சியோனுக்காக என்ன செய்வீர்? இறங்கு. எந்த சியோனுக்கு? நான் தான் சியோன், நான் தான் தேவன் தங்கும் ஆலயம். எனக்காக கர்த்தர் இறங்குவாரான். இறங்குவது மட்டுமல்ல, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்திருந்த நேரமும் என்ன செய்யிட்டு வந்துட்டு குறித்த நேரமும் அதற்குண்டான காலங்களும் வந்துட்டு. நல்ல காலங்க. கிறிஸ்துவ ஜீவியத்தில் நீங்கள் தேவனை விசுவாசிக்காமல் ஒரு காரியமும் நடக்காது. ஆண்டவர் செய்வாருங்கிற விசுவாசித்தாலும் அது நடக்கும். நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் என்ன செஞ்சுக்கிட முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் விசுவாசத்தின் கிரியைகள். அல்லேலூயா, நன்றியோடு நம்ம மனுஷ கிரியைகள்னால ஆகிறது அல்ல. ஆனால் ஒரு வசனம் எழுதியிருக்கு, யாக்கோபுலையோ பேதுருலையோ, கிரியை இல்லாத விசுவாசம் சென்றதாக இருக்கு. ஏய், அல்லேலூயா. நாமத்தினாலே சோதனை. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குன்னு ஏன் எழுதியிருக்கு? இங்கே கிரியையினால் அல்ல, விசுவாசம். அல்லேலூயா, கிருபையினால் விசுவாசம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள். ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்கு? யாக்கோபில் நினைக்க, யாக்கோபிலே பேதுரு இல்லையா? யாக்கோபில் எழுதியிருக்கு 1வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். இதை வச்சா ஒரு பெரிய ஊழியக்காரரே அல்லது அந்த பைபிளே தப்புன்னு எழுதினார். இந்த 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 காம்படிஷனை வச்சு அவர் பேர் மார்ட்டின் லூதர்னு நினைக்கிறேன். மார்ட்டின் லூதர். இந்த இந்த பைபிளே படிக்கிறவன் அல்லையா சரியான முழுமை அடைய மாட்டான்னு எழுதிட்டார் அவர். ரொம்ப பேர் விழுந்து போயிட்டாங்க அந்த அவர் எழுதின புக்கை பார்த்து. காரணம் என்னென்னா இந்த டிஃபரன்ஸு. அதான் என்ன ஆவியானவர் தான் உங்கள் ஆலோசனைகளை வெளிப்படுத்தணும். இதில் என்ன கிரியைன்னா, நீங்கள் அவரை செய்ய வைக்கிற கிரியை இல்லை, நீங்கள் அவர் செய்கிறதற்காக உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம். உபவாசத்தை கையை பிடிச்சி இழுத்து ஆண்டவர்கிட்ட வாங்கிட முடியுமா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதும் நீங்கள் வேதவசனத்தை கையில் இருந்தும் அவருக்கு இம்மி அளவாக லாபம் உண்டா? நீங்கள் வேதவசனத்தை கைகொள்வதனாலும் பரிசுத்தமாக இருக்கிறனாலும் விசுவாசிக்க உங்களுக்கு என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். என்ன உண்டாகும்? அந்த
கிரியைகள் தான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நீங்க மற்ற விசுவாசத்தினால 40 நாள் உபவாசம் இருந்தோ அல்லது உருண்டு சர்ச்சுக்கு வந்தோம் அதுலெல்லாம் அவர் என்ன மயக்க வைக்கலாம் என்ன செய்ய முடியாது. ஆண்டவரே நீர் 10 நாள் நான் பட்னியா கடந்து தலைகீழ நிற்பேன், ஆண்டவரே எனக்கு தந்துதான் ஆகணும். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பேன் 10 நாளா. ஒரு ஆள் பிறந்ததுலேருந்து படுக்கவே இல்லை, அவர் சாமியார் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. அவர் கயிறை பிடிச்சி நின்னவர் கை இப்படி மடங்க மாட்டேன், கை கடைசி வரை இப்படி தான் இருக்கு. இப்போமோ அது ஒரு நேர்த்திக்கடன் அது மாதிரி நிற்காரு. என்ன பீகார் கயரில் நிற்காரு, கயாங்கிற இடத்துல நிற்காரு. அந்த மரத்தில் ஒரு கயிறு போட்டு அந்த கயிறை பிடிச்சாலே நிற்காரு. நகமெல்லாம் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு, தாடி கடிலாம் அவருக்கு ரொம்ப வளர்ந்துட்டு, அது வாழ்ல நிற்காரு. அல்லேலூயா. அந்த அது கிரியை இல்லாத விசுவாசம். வேதம் சொல்லுது, அது நன்றியோடு அழகாக எழுதியிருக்கின்ற வசனம், சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துட்டு. அல்லேலூயா. வந்தது மட்டுமல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அப்போ பார்த்து இந்த உலகத்து ஊழியக்காரர்கள்லாம் கல்லுகள் மேலே வாஞ்சை வைப்பார்கள். எந்த கல் மேலே வாஞ்சை வைப்பார்கள்? பூமியில் உள்ள கல்லுகள் மேலே, மரங்கள் மேலே, பூமி மேலே என்னத்தை வச்சுக்கிறாங்களாம்? தன்னுடைய விருப்பத்தை வைக்கிறார்கள். வைக்கிறது மட்டுமல்ல, அடுத்தால என்ன இருக்கு, அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். இல்லையோ, மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். எத்தனையோ அல்லையா இந்த ஊழியர்கள் மீட்டிங் போயிருக்கேன். போன உடனே கேட்பாங்க, உங்கள் சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்க? 20 பேர் வராங்க. சர்ச்சு பெருசாக கட்டியிருக்கீங்களா? இல்லை, ஒரு டென்ட்டு தான் போட்டிருக்கோம். ஏசி என்னாவது வச்சுருக்கீங்களா? ஏசியும் இல்லை, ஓசியும் இல்லை. எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வராங்க? ஒரே ஒரு ஆள் தான் வந்தது. எத்தனை சின்ன பிள்ளைகள் வருவாங்க? அவ்வளவும் கேட்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஐயோ இப்படி சங்கடப்படுறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் பிரதர், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க ஒரு நாள், நம்ம எல்லோரும் சேர்ந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம் உங்கள் சர்ச்சுக்காக. அதுக்கு இல்லை, கடைசி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லாது தெரியுமா? 20 பேர் தானா? என் கூட யாரும் வந்தாங்களே, நீ வந்தியோ? நைனாரத்துக்கு, இந்த நன்னாரத்துக்கு ஊழியர் மீட்டிங் நம்ம 2 போனாங்களா? நீ வந்தியோ? இல்லை. அதுக்கு தான் கடைசி முடிஞ்ச பிறகு நம்மளை கடைசி லிஸ்ட்டில் கடைசியில் போய் உட்கார வச்சு, யார் கடைசி ஆள்? நான் தான் மொதல் ஆள், நம்ம தான் மொதல் ஆள். ஐ மீன் அவங்க கடைசி ஆளா, நம்ம கடைசி ஆளா? அவங்க தான் கடைசி. அவங்களுக்கு தெரியல நம்ம கடைசியாக இருக்கிறது, அவங்களுக்கு தெரியல. அவங்க எதை மையமாக வைக்கிறாங்கன்னா, காணிக்கை மூலமாக இந்த உலகத்தை பூராமே நம்ம ஆஸ்தியை கொண்டு வந்துடணும். அந்த காணிக்கை எப்படி வாங்கணும், என்ன வாங்கணும்னு தெரியல. இப்போ நான் இப்போ பேபி இருக்கா, சாப பிடியில் இருந்து வந்திருக்கா, அப்பா வீட்டு சாபம் வேறு, அம்மா வீட்டு சாபம் வேறு. இதுக்குடைய பாரத்தை தலைப்பிள்ளை இவளுக்கு சுமக்கணும். இவர் தேவனை சார வைக்கணும்னா, இவர் தேவனை சேவிக்க வைக்கணும், பரிசுத்தமாக்க வைக்கணும். இவர் தேவனை சேவித்து இயேசுவை போல மாற இவருடைய சாபமெல்லாம் என்ன செஞ்சிடும்? நீங்கிற எல்லாம் மாற காணிக்க கொடுக்காம இருப்பாளோ? அப்படிப்பட்ட காணிக்கை நல்லதா? பேபி, எச்சரிக்கை, ஆண்டவருக்கு உங்க அப்பா அனுப்புற ரூபாயில தசமபாகம் கொடுக்கலையோ, இந்த வருஷம் ஸ்கூல்ல பெயில் தான். நேரடியாக சொல்லிடுவாங்க, நீ ஆஸ்பத்திரியில் போய் கால் ஒட்டி கிடக்க போகிற, உனக்கு ஆப்ரேஷன் ஆக போகுது எல்லாம் சொல்லிடுவாங்க. இவங்க பயந்து போய் கொண்டு போய் போட்டுருவாங்க. இப்போ ஏன்னா பூமியின் மேலே அவங்க பரிதவிக்கிறார்கள், மண்ணின் மேலே தன் மனசை வைக்கிறார்கள். அந்த எது அடையாளங்காரு? நான் கடைசி காலத்தில் எழுப்புதலை அடையாளமாக வைக்க போகிறேன், அதுக்கு இது ஒரு அடையாளம். நீங்கள் பார்த்துக்கிடுங்க, எங்கே பார்த்தாலும் ஊழியர்களுடைய தன்மை இப்படி இருக்கும். இப்போ எல்லா ஊழியர்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. நான் அன்பாக தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு இலக்கமாக தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்மளை பரிகாசம் பண்ணதுக்காக பேசுகிறான். பரிகாசம் பண்ணதுக்காக. நான் முதல்ல இந்த
அதெல்லாம் பெரிய கூத்துகள். முதல்ல இந்த மோட்டர் சைக்கிள்லாம் கிடையாது. அடுத்தவங்க போட்ட சட்டையை நான் போட்டிருக்கேன். அது ஒரு சட்டை இப்போ தைக்கும் போது இப்படி தைச்சிருந்தாங்களோ, அப்போ சட்டையே பெருசாக இருக்கும். ஒரு ஆள் சட்டை இப்போ தாவீது சட்டை போனாங்கன்னா எனக்கு பெருசாக இருக்கும். அதே மாதிரி இவன் சட்டையை போட்டு போனாங்கன்னா டைட்டாக இருக்கும். எவ்வளவு எக்காலம் பண்ணுவாங்க தெரியுமா, பயங்கர. அதனால தான் அவ்வளோத்தையும் விட்டுட்டேன். அந்த அந்த ஊழியர் மீட்டிங் போகிறதே விட்டுட்டேன். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஊருக்காரங்க சண்டைக்கு வந்தோம், நாங்கள் தான் வந்து நிற்போம், இல்லைன்னா நீங்கள் இப்படிலாம் வரலன்னா நாங்கள் வரமாட்டோம் எல்லாமே சொன்னாங்க. நீங்கள் ஒருத்தரும் வர நம்பியா, நானே குடிச்சு வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னா என்ன ஏன்ட்ட எண்ணத்தை கொடுங்க, ஏன்ட்ட வந்து எண்ணத்தை கொடுங்க. சட்டை வேணாமா தாரம்பியா, எது வேணாலும் தாரங்க, ஏன்ட்ட என்ன கொடுங்க பார்ப்பறேன். நம்முடைய குடியிருப்பு நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அடுத்தால என்ன இருக்கு, அடுத்த வசனம் இது இப்போ இருக்க ஊழியக்காரன் தன்மை. அடுத்த வசனம் இல்லை, அடுத்த 15, சீயோனை கட்டி அவர் மகிமையில வெளிப்படுவார். என்னை பார்க்கிறவங்க நான் தான் சீயோன் சொல்லுங்க, நான் தான். அவங்களும் சொல்லிடுறேன், நான் தான் சீயோன். சீயோன் என்பது பரலோகத்தின் ஆலயம். அந்த ஆலயத்தை தேவன் எனக்குள்ள கட்டுவார். பேய் இருக்குமா கட்டினார்னா? இருள் இருக்குமா? அசுத்த எண்ணங்கள் இருக்குமா? அசுத்த உணர்வுகள் இருக்குமா? ஏன்னா அவர் சீயோன் எனக்குள்ள என்ன செய்தாரு, கட்டி எழுப்பப்படுகிறார். இதெல்லாம் போயிட்டுன்னா நான் யாரை போல மாறிடுறேன், இயேசுவை போல என்ன செய்கிறேன், மாறுறேன். என் நடக்க, என் பேச்சு, என் அல்லேலூயா, என் பார்வை, என் யோசனை எல்லாமே நான் யாரை மாதிரி மாறிடுறேன். இப்போ நான் ரோட்டில் போகிறேன், தெருவில் போகிறவங்க சொல்லுவாங்க, இவன் தாண்டா இயேசுவோட பிள்ளைன்னா இவன் தாண்டா இயேசுவோட பிள்ளை, இவன் தாண்டா வேலைக்காரன், இவன் தான், இவன் கூட ஆண்டவர், அவன் கும்பிடுத சாமி அவன் கூட இருக்கு. இதுதான் எனக்கு தெரியுமா, என் மூலமா சொல்லுங்க, என் மூலமா, என் சாட்சி மூலமா எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வெளிப்படுகிறதுனால, என் மூலமா தேவனுடைய நாம மகிமை உயர்த்தப்படுவதே மகிமை. என்னது மகிமை? மகிமைன்னா உங்களுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கோம், பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. உங்களை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும், சொல்ல மாட்டேன்னு பார்க்கணும். யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். உங்கள் நடக்க, உங்கள் பேச்சு, உங்கள் யோசனை எல்லாத்துலையும் யாரை பார்க்கணும். நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம், உங்கள் முகத்தை பார்த்து உள்ள பேய் இருக்கா ஆண்டவர் இருக்காங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. இந்த மகிமை தான் என்னத்தை கொண்டு வரும், எழுப்புதலை கொண்டு வரும். என்னத்தை கொண்டு வரும், நீங்கள் மகிமை அதிகமாகிட்டுனா உன்னை கண்டு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள். பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள்கிட்ட ஒரு ஆள் யார், அன்னைக்கு நானும் காலை பையன் பேசிக்கிட்டு இருந்தேன், யார் இந்த முத்தா வெள்ளையன், அவன் வீட்டுக்காரர் மூத்தோடியாக ஒரு இருக்காள், உங்கள் வீட்டு பக்கத்தில் அவன் வீடு, அவன் அந்த மூத்தோடியா அவன் ஆண்டு வந்து அடிச்சுவான், ஐயா பாஸ்டர் கொஞ்ச நேரம் நில்லுங்களேன், உங்கள்கிட்ட பேசுனா ஏதோ ஒன்று இழுக்கு, உங்கள்கிட்ட பேசுனா ஏதோ ஒரு சமாதானம் இருக்குது. நான் நின்றுங்க பேசணும்னு நினைக்கிறேன், நீங்கள் விருட்டுனுங்க போறியா நின்று ஓடி இருக்கு. இல்லையா, நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் எனக்கு ஒரு விடுதலை இருக்குது. எனக்கு மேன்மைக்காக சொல்லலை, பெருமைக்காக சொல்லலை, இந்த மகிமை வெளியரங்கமாகணும். அல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தை அநேகரை குணமாக்கணும். உங்கள் வாயின் வார்த்தை உங்கள்கிட்ட பேசும்போதே அவங்க சமாதானத்துக்குள்ளே வரணும், அவங்க குடும்ப பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும். நீ சல்லுன்னா இது என்னன்னு போயிடுவாங்க. அம்மே அந்த அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க, உங்கள் கிரியைகளை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும், இயேசு. அதுதான் தேவ மகிமை. அதுதான் என்னது, பழைய ஏற்பாடில் தேவ மகிமை சீனாய் மலையில் மேகம் போல் காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது நான் அந்த மகிமை எதில் பார்க்கிறேன், கண்ணாடியிலே காண்கிறது போல அந்த மகிமை என்ன செய்கிறேன், நேராக பார்க்கிறேன். அப்போ என்னை பார்க்கிறவங்க கண்ணாடியில் யாரை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க.
அந்த பார்வை இருந்ததுன்னா, அந்த மகிமை வெளியரங்கம் ஆகிட்டுனா எழுப்புதல் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ தான் நான் என்ன சொல்வேன், நான் ஏழை, எனக்கு ஒருத்தரும் பூமியில் இல்லை. ஐயா அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, அவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஐ மீன் அத்தான் நீங்கள் இறந்துட்டீங்கன்னா நானும் இறந்துருவேன் தான். அத்தான் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். அத்தான் கை கழுவுனா தான் நான் கை கழுவேன். எத்தனை பேர் அத்தான் செத்தா என்னைக்கும் செத்துருக்காங்க. நான் எத்தனை பேர் சொல்லி காட்டுக்கேன், அத்தான் நீ செத்த நான் செத்துருவேன் தான். அதை அடுத்த வருஷம் வாசி பண்ணுறேன். வாசி பிடிக்கும் 16. ஆமேன் ஆமேன் ஆமேன். வேற என்ன சொல்லுது, நான் உலகத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், விட்டுருவேன். அதுக்காட்டி கணவனை கனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் யாரை முதன்மையாக வைக்கணும், தேவனை. மனைவியை அன்பு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, பிள்ளைகளை கொஞ்சம் கூடாதுன்னு சொல்லலை. யாரை முதன்மையாக வைக்கணும், தேவனை வைக்கணும். அப்போ நான் என்ன ஆயிடுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன். அப்பா நீ பார்க்க வேண்டாம், தேவன் பார்த்துக்கிடுவார். பணம் பண்ணி ஒன்றும் பார்க்க வேண்டாம், என்னை யார் பார்த்துக்கிடுவா. அப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யாரை பிடிக்கிறேன், தேவனை மட்டும் பிடிக்கிறேன். யாரு இந்த மகிமை வெளியரங்கமானவன், யாரு இந்த இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் வெளிப்பட்டவன். அவன் தான் என்ன செய்யறான், அல்லேலூயா. இந்த மகிமை வெளியரங்கமானவன் என்ன செய்யறான், நான் ஒருத்தரும் இல்லையா, எனக்கு யாரும் இல்லை, சொந்தக்காரங்க இல்லை. 3 அண்ணன் தம்பியோட பிறந்துட்டு சொந்தக்காரங்க இல்லை. அக்கா தங்கச்சி 3 அக்கா தங்கச்சியோட பிறந்துட்டு சொந்தக்காரங்க இல்லை. இல்லை இப்போ நான் என்ன ஆகிட்டேன், திக்கற்றவன் ஆகிட்டேன். என்ன ஆகிட்டேன், யாருமே கிடையாது, திக்கற்றவன். நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா என்னமே தெரியல. ஆனால் என்னுடைய எண்ணம் என்ன, திக்கற்றவனாக மாற காரணம் என்ன தெரியுமா, இயேசுவை தவிர நான் யாரையும் சார்ந்து கொள்ள விரும்பலை. ஆமென். அப்போ நான் என்ன ஆயிருந்தேன், திக்கற்றவனாய் மாறுகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணது ஒருத்தருமே கிடையாது. அப்போ வேதம் சொல்லுது, இப்படி திக்கப்பட்டவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய எழுப்புதலின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், நீங்கள் தேவனை போல ஆகிட்டா நான் ஒன்றும் இல்லைன்றுவீங்க. இப்போ நீங்கள் கோடி ஏசி இல்லைன்னா நீங்கள் எதை பிடிச்சிட்டு இருப்பீங்க, கோடியை தான் பிடிச்சிட்டு இருப்பீங்க. கீழே கொடியாவது மேலே கொடியாவது பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தேவனை மையமாக வச்ச உடனே கோடியெல்லாம் அங்கே போயிடும். அது சீப்பாக தெரியும், அது ரொம்ப ஈஸியாக தெரியும். அப்போ நம்ம யாரை நம்புவோம், தேவனை நம்புவோம். அப்போ திக்கற்றவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும், மகிமை வெளியரங்கமாகட்டும். இந்த விண்ணப்பத்தை யார் கேட்காங்களாம், தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. தேவன் கேட்கறது மட்டுமல்ல, அங்கீகரிப்பாராம். என்ன செய்வார், அங்கீகரிப்பார்னு என்ன அர்த்தம், ஏற்றுக்கொள்வார், நடத்துறதுக்கு ஒப்புக்கொள்ளுகிறார். அப்போ நம்ம நடத்தும் போது அந்த எழுப்புதலை கட்டளையிடும்போது என்ன ஆகுமா, அடுத்த வசனம், அப்போது ஜாதிகள் ஆமென் பயப்படுவார்கள். ஜாதிகள் என்ன அர்த்தம், கோனாரு, தேவரு, செட்டியாரு, ரெட்டியாரு, இதா அல்லையா. அப்போது ஜாதிகள், அசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி, எல்லா ஜாதியும் ஆற கும்பிடுமா, தேவனை மகிமைப்படுத்தும். வேற அடுத்தல, பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். எல்லா ராஜாக்களும் தேவனுடைய மகிமை எங்கிருந்து வெளிப்படுது, நம்ம மேலாம் பயந்து வெளிப்படுது. எங்க இருந்து வெளிப்படுது, சீனாய் மலையிலையோ கொழுந்திரா மலையிலையோ நம்ம ஐந்தருவி மலையில இல்லை. யார் மூலமா மகிமை வெளியரங்கமாகுது, நம்ம யார் மூலமா, யார் மூலமா, ஏன் மூலமா. நான் பாவி, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இயேசுவை போல மாறும்போது இந்த மகிமை வெளியரங்கமாகும். அல்லேலூயா. அப்போ ராஜாக்கள் எல்லாம் அங்கே யாருக்கு பயப்படுவாங்களாம், இந்த மகிமையிலே மறைந்திருக்கிற இயேசுவுக்கு பயப்படுவார்கள். உங்களுக்கு இல்லை, என் மேலே மகிமை வெளிப்படுது, எனக்கா பயப்படுவாங்க. ஆனால் தேவனுக்கு பயப்படுவார்கள். உங்களை வச்சு யாருக்கு பயப்படுவாங்க,
தேவனுக்கு பயப்படாம இவன் பைக்கு டிஎஸ் ஊட்டி ஓட்டு போகிறாங்களே டபார்னு போய் மோதிட்டாப்புல. எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, என்ன வண்டி அடிபட்டுட்டு? டிஎஸ் ஊட்டி வண்டி கம்பெனிங்க இருக்கு எங்கே. ஆனால் பேர் எதுக்கு வருது? நீங்கள் தீமை செஞ்சாலும் அதுதான். யார் வேதக்காரன் இப்படி பண்ணிட்டானோ? நீ மகிமை விளையிறங்க வேண்டாம், ஆனால் உங்களுக்கு மேன்மை இல்லை. யாருக்கு மேன்மை? இதுதான் பிரச்சனை. இப்போ தப்பு பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு இழிவும், நீ மகிமை அடையும்போது தேவனுக்கு மேன்மையும் உண்டாகும். அப்போ கர்த்தரை கண்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? பயப்படுவார்கள். அதுதான் எழுப்புதலின் ஆதாரம். எல்லோரும் மனங்கால் படிக்கிறோம், ஜெபம். எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபம்.